இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 கப் கருப்பு உளுந்து, இதோட 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்த சேர்த்து வறுக்கும்போது பொன்னிறமா வர்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது தனியா எடுத்து வச்சுட்டு, இப்ப அதே பேன்ல 1/4 கப் கவுனி அரிசி நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப 1/4 கப் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து, இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில போட்டு பொடி பண்ணி சலிச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடி பார்த்தீங்கன்னா, நீங்க 6 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கருப்பட்டி ரெடி பண்ணிடலாம். 1 1/4 கப் கருப்பட்டியில 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா கரைய வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல பார்த்தீங்கன்னா 1 கப் எடுத்து இதில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கும்மாயம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இது கொதி வரும்போது கரைச்சி வச்சிருக்க மாவை சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். இந்நேரம் வடிகட்டி கருப்பட்டி இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காகி வரும்போது இதில் 1/4 கப் நெய் சேர்க்குறேன். 1/4 கப்லேருந்து 1/2 கப் நெய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இந்த அளவு கெட்டியாக ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்தி, அதே நேரத்தில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.